வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வினை கூட நினையாவே பண்டை மறைவன்றற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்து ஒழுக பண்டை மறைவன்றற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்து ஒழுக சிவகந்தம் பரந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடைசூழ் வெண்ணை மேபுமை கண்ட தேவன் மிகு செய்வநாதன் குண்டரிக மலர்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் மெய்கண்ட தேவன் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் அரணங்கள் மூன்றும் எரித்தாய் சரணம் அதிலும் அன்பர் மரணம் படாது அருள் வைத்தாய் சரணம் வலிய அந்த கரணங்களால் மேய்ந்து எய்த்தேன் சரணம் நின் பொற்களலே சரணம் தென்கோ முக்தி முக்தி பஞ்சாக்கர சத்குருவே தென்கோ முக்தி முக்தி பஞ்சாக்கர சத்குருவே இடரார் பிணியனப்பன் மதப்பைகள் வந்து என் அறிவை தொடரா மயக்கினும் யான் மருளேன் பனை சூழ் துறை செய் திடனார் மனத்து சிவஞான தேசிகன் தேர்ந்துலகில் அடலார் தரப்புகள் சித்தாந்த நூல் என் அகத்ததிவே திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம் இன்றைய சிவஞான மாபாடிய சிந்தனையில சாதனைகளின் நிறைவு பாதமாகிய 9வது நூற்பாவில 3வது அதிகரணம். இது முதல் அதிகரணம் சிவத்தை பசிஞானம் கொண்டு பார்க்கலாம் என்று 8ஆம் நூற்பாவின் இறுதி அதிகரணத்து மேல ஏற்பட்ட ஆசங்கையை நீக்குகிற அதிகமாய் அமைந்தது. அது 6ஆம் நூற்பாவின் சத்திய அதிகரணத்தின் ஒளிவாய் அமைந்தது. 2வது அதிகரணம் அது 9ஆம் நூற்பாவின் 2வது அதிகரணம். அது ஒரு புறநடை அதிகரணம். அதுல சாதனமாகிய சிவஞானத்தை சாதனம் சிவஞானம் என்பது 8ல சொல்லப்பட்டது. அந்த சாதனத்தை எப்படி பெறுவது, அது கொண்டு எப்படி சாதிப்பது என்ற விவரங்களை சொல்வதாக அமைந்தது. 3வது அதிகரணம் இந்த 2வது அதிகரணத்துல இந்த ஆன்மாவுக்கு அந்த சாதனத்தை பற்றி சாதித்து அதனால அந்த பயனாகிய சிவஞானத்தை பெற்ற இடத்தும் அது மீளவும் இன்னும் செய்ய வேண்டியது இருக்கு, மேலும் செய்ய கடவுது. அது ஏற்கனவே 8ஆம் நூற்பாவில் சொன்னதுதான். அதனால
இந்த 3வது அதிகரணத்துல இனி இவ்விடத்து ஸ்ரீ பஞ்சாக்கரத்தை, இங்க இவ்விடத்துங்கிறது இவ்விடத்தும் ஸ்ரீ பஞ்சாக்கரத்தை விதிப்படி உச்சரிக்க என்றது என்பது மேற்கோளாக சொல்லப்பட்டது. அப்படி மேற்கோளாக சொன்ன பின்னாலே அதற்கு ஏதுவாக அவர் சொல்லுவார், இவ் ஆன்மாக்களுக்கு ஞானம் பிரகாசித்தும், அந்த இவ் ஆன்மாக்களுக்குங்கிறது சாதனத்தை பெற்று சாதனை செய்த இடத்து, சாதனை செய்த ஆன்மாக்களுக்கு, அப்போ அந்த சாதனையில் நின்ற ஆன்மாக்களுக்கு அப்போ அதன் மேல் செய்ய கடவது வேண்டியது ஒன்றுமில்லை என்பாரை மறுத்து அதுக்கு பிறகும் செய்ய வேண்டியது இருக்கு. என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டா, இந்த ஆன்மாக்களுக்கு ஞானம் பிரகாசித்தபடியும் அஞ்ஞானத்தை வேப்புதுன்ற போல நோக்கிட்டே நோக்கி நிற்கும் ஆதலால் அது நீங்கதற்கு எனக் கொள்கேண்டாம். ஏன்னா இந்த ஆன்மாக்களுக்கு சாதனை செய்து அந்த சிவஞானம் வெளிப்பட்ட இடத்தும் உலகத்து மேல இருக்கிற அந்த பற்று அறந்து போகாது. அது திருக்குறள்ல சொன்ன மாதிரிதான். ஆமா, நிலையாமையை உணர்ந்து பற்றுகளை துறந்து மெய்ஞானம் விளங்கிய இடத்து. ஆமா, அப்போ அந்த மெய்யறிவு விளங்கினாலும் உலகத்து மேல பற்று வரும், அதை துடைக்கணும். அதனால அந்த திருவள்ளுவர் சொன்னது போலத்தான் இங்கே சொல்கிறார், இந்த பஞ்சாக்கரத்தை ஓதணும். அப்போ பஞ்சாக்கரத்தை ஓதணும்னா அந்த பூசையை தொடர்ந்து செய்யணும். அந்த கல்லை போட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் பாசி வந்து மூடாம இருக்கும். அப்போ அந்த பஞ்சாக்கரத்தை உச்சரித்து கொண்டே இருக்கிறது தான் அந்த கல்லை போடுற மாதிரி, அது விலகி நிற்கணும். அதனால கடந்த வகுப்புல நாம் அந்த பஞ்சாக்கரத்தை எப்படி ஓதணும்னு பத்ததிகள்ல சொல்லியிருக்குங்கிறத பார்த்தோம். ஆமா, அது பூசையில பஞ்சாக்கரம், அது கிரியா பூசையில பஞ்சாக்கரத்தை கடைசியில சொல்லி நாம அந்த பவித்திர சமர்ப்பணம் செய்யும் போது என்ன செய்யறோங்கிறத கடந்த வகுப்புல நாம பார்த்தோம். இந்த பஞ்சாக்கரம் அத பத்தியும் இந்த யோகம், இதெல்லாம் யோகம் செய்யும் போது, இது ஞானத்துல யோகம். அத சொல்லி இருக்குது, அதை செய்ய வேண்டியது. சைவ ஆகமங்கள் எண்ணிறந்தன, மூல ஆகமங்கள் அது 28ன்னு சொல்லுவோம். அந்த மூல ஆகமங்கள் மிக பண்டைய காலத்தில் இருந்து சைவ ஆசாரியர்களால் கொல்லப்பட்டு வந்துள்ளன, பயிற்சியில கொல்லப்பட்டு வந்துள்ளன. பெரும்பாலும் உபாகமங்களை பற்றி சாத்திரங்களில் ஆசாரிகள் இயற்றிய நூல்களிலும் விரிவான கருத்துக்கள் காணப்படல. மிருகேந்திர ஆகமத்தின் தொடக்கத்துல
அதன் வித்யாபாத உரையில ராமகண்டன் இந்திரன் விஷ்ணுவை பூஜித்து அவர் அருளால் நரசிங்கம் என்னும் கவசத்தை தரித்துக் கொண்டு ஸ்ரீகண்டராய உமாபதியிடமிருந்து இந்த ஆகமத்தை கேட்டதனால இதற்கு மிருகேந்திரம், மிருகங்குக்குள் சிறந்ததான சிங்கத்தின் உருவக் கவசம் என்ற பெயர் விளங்குவதாக கூறுகிறார். எனினும் காமிக ஆகமத்தின் உபவேத, அதாவது உபாகம வரிசையில நரசிங்கம் என்றே காணப்படுகிறது. மிருகேந்திரம் என்னும் பெயர் காணப்படல. அவ்வாறு 28வது மூல ஆகமங்களாகிய வாதுல ஆகமத்தின் உப ஆகமாக இந்த சர்வ ஞானோத்தரம் அந்த ஆகமம் காணப்படாவிடாலும், அப்படி காணப்பட இல்லை என்றாலும், இதை அந்த ஆகமத்தின் உபவேதங்களில் ஒன்றான காலோத்தர ஆகமத்தின் பிரிவாக பெரியோர் கொண்டுள்ளனர். இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த காலோத்தர ஆகமங்களைப் போன்றே சர்வ ஞானோத்தரமும் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரலால் சண்முகனாகிய முருகப்பெருமானுக்கு உபதேசப்படுகின்றது. சர்வ ஞானோத்தரம், வித்யாபாதம், கிரியாபாதம், சரியாபாதம் மற்றும் யோகம் என்ற 4 பிரகரணங்களை கொண்டது. பாதங்களை பிரகரணங்கள் என்பது இந்த ஆகமத்தில் மட்டுமே சொல்லப்படுகிற ஒரு தனிச்சிறப்பு. இப்போ நாம ஞான யோகம், சைவ யோகம், அதை பத்தி சுப்ரபேதம், கிரணாகமம், விருகேந்திரம், மதங்க பாதம், மதங்க பரமேஸ்வரம், சர்வ ஞானோத்தரம் ஆகிய ஆகமங்களில் தனியாக யோகபாதம் காணப்படுகிறது. இதுல மதங்க பரமேஸ்வர யோகபாதம் 7 படலங்களை கொண்டதாகவும், யோகத்தின் அங்கங்கள் நாடிகளை சுத்தம் செய்தல், பிராணாயாமம், தியானம் ஆகிய செய்திகள் இந்த ஆகமத்தில் சற்று விரிவாக விளக்கப்படுகின்றன. இந்த செய்திகளை சுருக்கமாகவும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையிலும் மிருகேந்திர ஆகமத்தில் ஒரே படலத்தில் கூறப்படுகின்றன. அதனின் சுருக்கமாக மிக முக்கியமான செய்திகளை சர்வ ஞானோத்தர ஆகமத்தின் யோகபாதம் 32 சுலோகங்கள்ல கூறுகிறது. தீட்சை பெற்ற சாதகன் ஞானபாத பொருள்களான பதி, பசு, பாசம் ஆகியவளை பற்றிய தெளிவான அறிவு உடையவனானாலும் பிராணாயாமம், சமாதி முதலிய யோக பயிற்சிகளே ஆன்ம ஞானத்தையும் சிவஞானத்தையும் உறுதியாக்குபவை. அவற்றின் மூலமே பாசங்களின் தொடர்பு நீங்கி அனுபவ ஞானம் சிறந்து முடிவில் தனக்க உரியதும் என்றும் அழியாததுமான சிவானுபவம் ஏற்படும் என்று யோகபாதத்தினுடைய முக்கியத்துவத்தை ஸ்ரீ ராமகண்டர் தன்னுடைய மிருகேந்திர ஆகம யோகபாத வியாக்கியான தொடக்கத்திலே கூறுகின்றார். சமயி புத்திரர்கள், சாதக ஆசாரியன், அஸ்திராபிஷேகம் பெற்றவன் ஆகிய அனைவரும் யோகபாதத்தில் விளக்கப்பட்டிருக்கும் பயிற்சி அவசியம் என்று அவர் சொல்கிறார். மேலும் சைவத்தில யோகம் என்பது தியானிக்கப்படும் பொருளுக்கும் தியானம் செய்யும் ஆன்மாவுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு. பதஞ்சலி முனிவனுடைய யோக சூத்திரத்தில் சொன்னது போல ஆழ்ந்த தியானமான சமாதி அன்று. அது வேற, இது வேற. இதையே அகோர சிவாச்சாரியார் தன்னுடைய உரையிலே அதை வலியுறுத்துகிறார்.
எனவேதான் யோகம் என்ற சொல் தொடர்பு எனும் பொருள் கொண்ட யுஜிர் என்னும் வடமொழி வினை மூலத்திலிருந்து தோன்றியதே. சமாதி என்னும் பொருளுடைய யுஜ் என்னும் வினை மூலத்திலிருந்து தோன்றியதல்ல என்றும் அவர் விளக்குகிறார். பதஞ்சலி கூறுகின்ற யோகம் 8 அங்கங்களை கொண்டது. இந்த மதங்க பாரமேஸ்வரம் 6 அங்கங்களை கொண்ட சைவ யோகத்தையும், மிருகேந்திர ஆகமும் 8 அங்கங்களை கொண்ட சைவ யோகத்தையும் கூறுகின்றன. இவற்றில் யமம் நியமம் ஆகிய யோகத்தின் அங்கங்களாக கொள்ளப்படாமல் தீட்சை பெற்றுக்கொண்டு சைவ சாத்திரத்திலே கூறியவாறு ஒழுகுபவர்கள் அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டிய அடிப்படை தர்மங்களாக கூறப்பட்டுள்ளன. சர்வ ஞானோத்தர ஆகம யோகபாதத்தின் முதல் சுலோகமும் இந்த கருத்தையே வலியுறுத்துகிறது. அதன்படி மனதிலே வைராக்கியமுடையவனும் இந்திரியங்களை அடக்கியவனும் எல்லா காரியங்களிலும் தகுந்த அளவிலும் முறைப்படியும் ஈடுபடுபவனும் அளவான உறக்கம் கொள்பவனே யோக பயிற்சி செய்ய தகுதி உடையவன். யோக அபியாசத்துக்கு ஏற்றதும் எளியதுமான ஆசனங்களிலே அமர்ந்து யோக பயிற்சி செய்ய வேண்டும். 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சீர்காழி தத்துவ பிரகாசர் இயற்றிய தத்துவ பிரகாசம் என்ற சைவ சித்தாந்த நூலிலே யோக பயிற்சிக்கு தேவையான பலவிதமான ஆசனங்களும் அவற்றினுடைய செயல்முறைகளும் விளக்கப்படுகின்றன. அடுத்து இந்திரியங்களை அவற்றின் விடயங்களினின்றும் நீக்கி மனதை ஒருப்படுத்துதல் பிரத்யாகாரம் எனப்படும். பிராணாயாமத்தில் சகற்பம் அகற்பம் எனப்படும் 2 வகைகளும் அவற்றை செய்யும் முறைகளும் அதன் கால பிரமாணம் ஆகியனவும் இந்த ஆகமங்களில விளக்கி கூறப்படுகின்றன. தியானம், மூலமந்திர உச்சாரணம் ஆகியவற்றோடு கூடியது சகற்பம் என்பது. இவை சைவ யோகத்திற்கே உரியன. பதஞ்சலி யோகத்தில் இந்த முறைகள் காணப்படவில்லை. அதற்கு பிறகு தாரணா, தன்மாத்திரைகள், தத்துவங்கள் ஆகியவற்றின் மீது மனதை ஒருமுகப்படுத்தி தியானித்தார். சர்வ ஞானோத்தர ஆகமத்தில் இங்க நாம் கவனிக்க வேண்டிய செய்தி யாது என்றால், தாரணா, தியானம் முதலியன செய்ய தொடங்குறதுக்கு முன்னாலே அது செய்யும் போதும் சிவமந்திரமாகிய மூல மந்திரத்தை மனதுக்குள் நன்கு உச்சரிக்க வேண்டும். அந்த மந்திர உச்சாடனம் இல்லாதபடி அங்கு யோகம் என்பது நிகழாது. மிருகேந்திர ஆகமம் முதலியவற்றில் இது ஜபம் என்று தனியே கூறப்படுகிறது. யோகாபியாசம் செய்ய தொடங்கும் முன் சாதகன் சிவபெருமான் மற்றும் யோகாசிரியர் ஆகியோரை வணங்க வேண்டும் என்பது, அவருடைய அனுக்கிரகத்தை பெறணும். ஆமா, இங்க அதனாலதான் 5 எழுத்தால் ஆன்மாவே அரணுடைய பரிசும் என்று வழிநூல் 5 எழுத்தால் ஆன்மா அரணுடைமை கண்டு என்று முதல் நூலையும் சொல்கிறார். அது இந்த இதுக்கு ரொம்ப முக்கியம். அந்த பூசை ஞான பூசை, அதான் சிவயோகம். அதை செய்யும் முன்னாலே இதை கண்டிப்பா செய்யணும்.
எனவே தீட்சை, அஸ்திர அபிஷேகம் ஆகியன செய்விக்கின்ற ஆசாரியரை தவிர யோகாபியாசத்தை கற்பிப்பவருக்கு தனியாக ஒரு ஆசாரியார் இருந்தார் என தெரிய வருகிறது. அல்லது கூர்ம புராணம், லிங்க புராணம், வாயு புராணம் முதலிய சைவ புராணங்களை காணப்படுகின்ற ஸ்வேதர் முதலாக லகுலீச ஈரான 28 யோகாசிரியர்களை வணங்குவதாகவும் அது சொல்லப்படும். பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா முதலிய அங்கங்களை கொண்ட அங்கியான யோகமானது தியானிக்கப்படும் பொருளான சிவபெருமானை சாட்சாத்காரம் செய்தார். அதாவது நேரிடையாக அனுபவித்து உணர்தல் என்று விளக்கி, இதுதான் யோகத்தின் முடிவு என இந்த யோகபாதத்தினின்றும் நாம் அறிகிறோம். இடையில பிரணாயாமம், தாரணா, தியானம் ஆகியவற்றால் சாதன அடைகின்ற பல நன்மைகளும் விளக்கப்படுகின்றன. தன்மாத்திரைகள், பிரிதிவி முதலான ஐம்பூதங்கள் எனத் தொடங்கி வித்யேஸ்வரர்கள் சதாசிவர் ஈராக ஒவ்வொன்றின் மீதும் தியானம் செய்து அத்தத்துவங்களையெல்லாம் கடந்து முடிவிலே சிவபெருமான் வரை அடைய வேண்டியது யோக சாதனையினுடைய குறிக்கோள் என இந்த சர்வ ஞானோத்தரத்தின் யோகபாதத்திலே விளக்கப்படும் முக்கிய செய்திகள். அதன் வழியாக அவன் அடையும் பயன்களாவன சிவபெருமானைப் போல எல்லையற்ற ஞானமும் எங்கும் வியாபித்திருக்கும் தன்மையும் எல்லாவற்றையும் இயற்றும் அளவு கடந்த ஆற்றலும் வாய்க்கப் பெறுவான் என்பதுதான். முடிவாக இந்த பதி, பசு, பாசம் என்ற இந்த முப்பொருள்களும் அந்த 3 பொருளுக்கும் மேலாக சிவபெருமான் என்ற 4வது ஒரு பொருளும் இந்த சர்வ ஞானோத்தரத்தில் கூறப்படும் தனிச்செய்தி. அதைத்தான் நமக்கு மெய்கண்ட தேவர் 2ஆம் நூற்பாவில 4வது அதிகரணமாக வைத்து காட்டுகிறார். அகோர சிவாச்சாரியாருடைய உரை மிகச் சுருக்கமானதாக அமைந்திருக்கிறது. மதங்க, பாரமேஸ்வரம், மிருகேந்தரம் ஆகிய ஆகமங்களின் அடிப்படையிலேயே அவர் தன்னுடைய உரையை அமைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதால இந்த 3 ஆகமங்களும் சைவ சித்தாந்த யோகத்துக்கு, அதாவது சிவயோகத்துக்கு மிக இன்றியமையாத அடிப்படை நூல்கள் என்பது. ஆகமங்களுக்கு உரை செய்த ஆச்சாரியர்கள் அகோசிரிச்சாரியார் காலத்தால பிற்பட்டவர். அவருக்கு பின்னர் ஆகம உரையாசிரியர்கள் எவரும் தோன்றியதாக தெரியல. உரைகளும் எதுவும் கிடைத்தல. பௌஸ்கர ஆகம உரையை தவிர உரை செய்யும் வழக்கம் ஆச்சாரியர் இடத்திலே இருந்ததாக தெரியவில்லை. அஷ்டப்பிரகரணம் என வழங்கப்படும் சைவ சித்தாந்தர சாஸ்திர நூல்களிலும் தமிழ்நாட்டிலே தோன்றிய சித்தாந்த பிரகாசிகை, சித்தாந்த தீபிகை, இந்த சித்தாந்த சாராவளியை தவிர இந்த நூல்களெல்லாம் சைவ யோகத்தை பற்றிய செய்திகள் விளக்கப்படவில்லை. எனவே சைவ யோகம் குறித்த ஞானம் சில நூற்றாண்டுகளாக சாதகர்களுக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆமா, இந்த அட்டாங்க யோகங்கள் தான் இருக்கே தவிர இந்த யோகம் இல்லை. கிரியாபாத செய்திகளுக்கும்
ஞானபாதை செய்திகளுக்கும் வழங்கப்படும் ஊக்கமும் அவற்றை பற்றிய ஆராய்ச்சியும் வாய்ப்பும் யோகபாத செய்திகளுக்கு கிடைத்தல. மெய்கண்ட பரம்பரையில ஞானத்துக்கும் யோகத்துக்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருந்தும் அந்த யோகம் குண்டலினி யோக அடிப்படையில் எழுந்த பிராசாத யோகம் என வழங்கப்படுகிறது. மேற்படி ஆகமங்களிலே விரிவாக கூறப்படும் பிரத்யாகாரம், தாரணா, தியானம் ஆகியவற்றை பற்றிய ஞானமும் அவற்றை முறைப்படி அபியாசம் செய்தலும் மிகுதியும் வழக்கு ஒழிந்து விட்டன. இந்த சர்வ ஞானோத்தர ஆகமத்தினுடைய யோகபாதம் அதற்கு அகோர சிவாச்சாரியார் இயற்றிய உரை ஆகியவற்றின் கூடிய இந்த செய்திகளானது சைவ யோகத்தை பற்றிய ஞானத்தையும் அதில் சைவ அபிமானிகளுக்கு ஊக்கத்தையும் மீண்டும் ஏற்படுத்தி சிவபெருமான் அருளால் மேல்மேலும் இப்படிப்பட்ட செய்திகள் அத நமக்கு தரப்பட வேண்டும் என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு முயற்சி செய்யணும். அந்த செய்திகளை சொல்வதற்கு இதுல எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது, ஆச்சாரிகள் எதற்காக இதெல்லாம் செய்து வச்சிருக்கிறாங்க என்பதை. ஏன்னா இந்த செய்திகளை பற்றி எல்லாம் இந்த யோக சூத்திரம் ஐங்கரன் வாணி அருட்குருநாதன் சிதம்பரதேவன் சிவகாமி அம்மை ஏனும் இவர் பாதம் இன்புற ஏத்தி அட்டாங்க யோகம் அறையப்படுமை என்பார். பஞ்சகிருத்திய வடிவ 5 கரங்களுடைய விநாயக கடவுள் சர்வ வாக்குகளுக்கும் அதிஷ்டாவாகிய அந்த சரஸ்வதி தேவி அருளை உருவமாக ஆவிர்பவித்தராகிய சத்குரு வடிவ இறைவன் சிதாகாசத்தே திவ்ய ஆனந்த நடம்புரியும் அந்த சத்ரூப சிவபெருமான் அவரால் செய்யப்படும் சர்வ கிருத்தியங்களுக்கும் காரண வடிவாகிய அந்த சிற்சக்தியாகிய சிவகாமி அம்மை என்று சொல்லப்படும் இந்த தேவதைகளின் பாதக மலங்களை அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாக அல்லது யாம் எவ்வகை துயரும் அடையாது சுகத்தினை பொருந்த துதி செய்து இந்த சைவ யோகத்தை பற்றி கூறுகிறேன். எல்லா விக்கனங்களுக்கும் ஈசன் ஆதலின் விக்கிரங்களை ஒழிக்குமாறு அந்த விநாயகரையும் வாக்கு நின்று உலகிற்கு உண்மை பொருளை விளக்குதற் பொருட்டு அந்த வாணியினையும் எந்த வகை ஐயங்களும் எழாதிருக்கவும் குறவன் அருளால் என்று எய்தி அந்த ஞானம் சித்தியாமையனால அவன் அந்த குறவனுடைய அருள் பெறுமாறும் குருமூர்த்தியினையும் தனது சொரூபமாகிய சிதம்பர ஈஸ்வரனையும் அவரோடு என்றும் அபிண்ணமாய் விளங்குதலில் அவருடைய கருணை வடிவ அம்மையினையும் துதித்து கொண்டு ஈஸ்வரன் ஒருவனேயாயினும் காரிய வேறுபாடு பற்றி
பின்னமான உபாதிகளினால் வெவ்வேறு வடிவினராய் விளங்குகின்றார். ஆதலின் பின்னா பின்ன ரூபமாக துதித்தல் சம்பிரதாயமாம். அந்த சம்பிரதாயப்படி நாம் செய்து கொண்டு என்புற எண்ணும் சொல் அவர்களது. அவர்கள் பிரசன்னராதற் பொருட்டு என்று ஏத்துதல் காரணத்தால் யாம் எல்லா நலங்களை எய்துதற் பொருட்டு ஏத்துறோம் என்று இரு பொருள்பட நின்றது. மேலும் என்புற, அதாவது அந்த நிரதிசயமான முக்தி சுகத்தினை அடைய அட்டாங்க யோகம் அறையப்படும் என்று அனுபவித்தும் பொருள் செய்யப்படும். அட்டாக யோகம் என்பதனால் இந்த நூலின் விஷயமும் அதனை அறிய விரும்புவோன் இதற்கு அதிகாரி என்பதும் யோக வாயிலாக பெறப்படுவதான முக்தி சுகமே இதன் பிரயோஜனம் என்பதும் இவற்றிற்குள்ள பரஸ்பர சம்பந்தமும் இங்கு காட்டப்படுகின்றன. தேவதைகளினுடைய பெயரை கூறுதல் வாயிலாக அவருடைய இலக்கணம் சொல்லப்படுவது ஏத்துதல் வணக்கம் பூர்வகமான புகழாதலால் இதில் வஸ்து நிர்தேசம் நமஸ்காரம் வாழ்த்து என்னும் மூவகை மங்களமும் கூறப்பட்டதாகிறது. அருட்குருநாதன் என்பதிலுள்ள நாதன் என்ற சொல் யோக அந்த சம்பிரதாய பிரவர்த்தகரான நாதர்களுக்கு உண்மையரான ஆதிநாதர் என்னும் பரமேஸ்வரனது துதியினையும் உணர்த்துவது ஆகும். வழி வழியாய் வந்த நமது குருநாதன் அவரது அருள் வடிவேயாகலின் அவரும் அந்த ஆதிநாதரே ஆவர். ஆதலால் அவர் துதியும் ஆதிநாதர் துதியதான். இங்கு பாதம் என்பது தேவதாமூர்த்திகளது அவயங்களின் ஏகதேசமான திருப்படிகளுக்கும் அந்த இறைவனுடைய அருள் வடிவ சிற்சக்திக்குமா. இப்போ இவர்கள் அந்த சாதகர்கள் அந்த கரண விருத்தி எனப்படுகின்ற அந்த உள்ளம் சித்தம் இவற்றின் நிகழ்ச்சி எனது நிரோதகமாகிய ஒடுக்கம், கருவிகளினுடைய ஒடுக்கம் அந்த கரணங்களை ஒடுக்கிறது. சத்துடன் என்று அசத்து நீங்கிறது. அத நாம பொற்புறு கருவி யாம் புரடாமை சொற்பரும் அதீதம் வந்து தோன்றாமை தோன்றி நின்ற சிற்பரம் அதனால் உள்ள செயல் அறுத்திடல் என்று உமாபதி சொல்லுவார். மேலும் அவர் சொல்லுவார், இந்த கருவிகள் தானே ஒடுங்கிடா கரணம் தானே ஒடுங்குமாறு உணர்ந்து ஒடுங்கிடும் எண்ணி நின்றது ஒடுங்கிடா கரணமெல்லாம் ஒடுங்க உள்ள உணர்வுதான் ஒழியும். அப்போ கருவிகளை எப்படி நீங்கன்னா வேறாய் ஒடுங்கி நீ நன்றி மற்ற உண்மையை உணரணாதே என்று அந்த யோகத்திலே கருவிகளை வேறாய் கண்டு எப்படி அருளில ஒடுங்கிறது, கருவிகளை விட்டு அருள்ல ஒடுங்கிறது. சென்று சென்று அணுவாய் தேய்ந்து ஒன்றாம் என்று அந்த பற்றிடும் கருவியாவும் படர்ந்துழந்து அழைக்குங்காலை உற்று அறிந்து எடுபது ஒன்றின் உடன்பின் உண்மையாகும் மற்றும் அது பகல் விளக்கின் மாய்ந்திடல் வருவது உண்டில் பெற்றிடம் அதனமாய பிறப்பினை அறுக்கலாமே என்று அதை சொல்லுவார். ஆமா, அதனால நமக்கு முந்திய ஒருமையாலே மொழிந்தவை கேட்டல் சிந்தனை செய்தல் உண்மை தெளிந்திடல் அதுதானாக வந்தவாறு நிட்டை மறுபுதல் என்று நான்
எந்தவாறு அடைந்தோர் முக்தி எய்திய இயல்பினரே என்று அந்த கேட்டல் முதலான உண்ணஞானம் வருத வரைக்கு என்று நமக்கு அதை எடுத்து சொல்லி இருப்பார். ஆமா. அதனால இங்க நாம இந்த அதிகரணத்துல இந்த யோகத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த இதுல அந்த அஞ்செழுத்து தான் அதுக்கு பிரதானமா இருக்குது. இந்த அஞ்செழுத்தை கொண்டுதான் நாம எல்லாமே செய்கிறோம். ஆமா. அதனால இதை பற்றி அந்த குருநாதர் அவர் மூலமா அதை பெறணும். அதை பெற்றா நாம அதை சொல்லும் பொழுது, ஏன்னா மந்திரம் அது குரு உபதேசமா வரணும். கங்கையாற்றின் பக்கத்தில் உள்ள சிறுங்கி பேரம் என்ன நகரத்துல பொருந்திய கானகத்தில் குகன் என்ற ஒரு வேட அரசன் கிராதராசன் இருந்தான். அவன் வேடனா இருக்கிறதுனால ஒரு பெரிய வில்லை தெரித்தவன், சிறண்ட புயங்களை உடையவன், பல்லாயிரம் நாய்களை உடையவன், பல கோடி வேடர் கூட்டங்களை எல்லாம் சொல்லி நடக்கி ஆள்பவன், கங்கையின் ஆழங்கண்ட நெடியவன், 1000 மலக்களங்களுக்கு அதிபதியாக உள்ளவன். இதெல்லாம் கம்பராமாயணத்தில் சொல்றாரு. சிவனடியார் புகனடியாரை கண்டானால் தன்னாலாகும் தொண்டு செய்பவன், குறிஞ்சி நில தெய்வமாகிய குகப்பெருமானிடத்திலே மிகுந்த பக்தி உடையவன். அவன் சிறுங்கி பேர நகரத்தில் வீற்றிருக்கும் குகப்பெருமானை தரிசித்தற்கு வருகின்ற அடியார்களுக்கு ஓடம் செலுத்துவோம். முருகப்பெருமானது 1000 திருநாமங்கள் ஒன்றான குகன் என்ற திருநாமத்தை இடைவிடாது சொல்லுகின்றமையால் குகன் என்ற பெயரால் அவன் அழைக்கப்படுபவன். இதெல்லாம் காரண பெயர். வழி நடப்பாருக்கு தேனும் தினைமாவும் கிழங்கும் கனியும் பிறவும் கொடுத்து ஆதரிப்பவன். இவ்வாறு உள்ள குகன் என்ற வேடத்தலைவன் ராமபிரான் சீதையுடன் வனம் வந்து கங்கை ஆற்றின் கரையை அடைந்து மிக நீண்ட சடமுடியும் மரபுரியும் தரித்து விபூதியை உடல் முழுவதும் உத்துளனம் செய்து சீதாதேவியுடன் வருவதைக் கண்டன. அகண்டாகார நித்திய வியாபக சச்சிதானந்த பிளம்பாகிய சிவபெருமானுடைய குமாரனும் அந்த பார்வதி தேவியாரும் உடன் வருகின்றனரோ அல்லது அந்த முருகப்பெருமான் ஆகிய அவர் குலதெய்வம் திருவிளையாட்டு நிமித்தம் வள்ளி அம்மையாருடன் தமது உற்ற துணைவராகிய வீரபாகு தேவரும் உடன் வர எழுந்தினரோ என்ற வியப்புடன் வந்து ராமரையும் சீதையும் வணங்கி அவருடன் பெரு நட்புற்று அவர்களை ஓரிடத்தில் நிற்கச் செய்து பின்பு ஓடத்தில் ஏற்றி கரை வந்து சித்திரகூடம் போகும் அந்த ராமருடன் தானும் வருவதாக வருந்தி நின்றான். இப்படி பிரியாது நின்ற குவனை தேற்றி
என் நண்பனே, என் சொல் கடவாதே, நான் வடதிசைக்கு வருங்காலத்து உன்னை வந்து கலப்பேன் என்று ராமர் சீத லக்குமணர் என்பாருடன் சித்திரகூட நோக்கிச் சென்றார். அது தொடங்கி குகன் மனம் அயர்ந்து வருந்தி அந்த ராமனையே நினைத்திருந்தான். பின்னால் பல 100 வருடம் கழித்தும் ராமர் தன்னிடம் வராமையினாலே அங்குள்ள தன் குலதெய்வமாகிய முருகப்பெருமானை நோக்கி தவம் செய்தான். முருகப்பெருமான் அவன் முன் ஒரு வேட ரூபத்துடன் சென்று, குகனே, ராமன் சீதையை ராவணன் கவர்ந்து செல்ல பல துன்பங்களை அடைந்து ராவணனை கொண்டு சீதையை மீட்டு அயோத்தி சென்று இறந்து பல நாள் கழிந்து விட்டன என்றார். ராமன் இறந்தான் என்று கேட்டதும் இடுகேட்ட சர்ப்பம் போலவும், கணவன் இறந்தது கேட்ட தலையன்புடைய பதிவிரதை நோபதும் போல விழுந்து மூச்சை அடைந்தான். ராம ராம என்றே கதறினான். அவனையே என்று வேறொன்றினையும் இணையாதவன். அதனை சிவராம மூர்த்தி ஆகிய சுப்பிரமணிய கடவுள் தசரத ராமனுடைய வடிவத்தை எடுத்து காட்டி நடந்த காதைகளையும் அவருக்கு தெரிவித்து உண்மைஞானத்தை அடையும் பரமானந்த முக்தியையும் அவனுக்கு அளித்து அருளினான். எந்த துணைகளெல்லாம் வழிவிடு துணைகள். வழித்துணை அந்த பெருமான் ஒருவனே என்பதை உணர்த்தி அவனுக்கு ஞானத்தினால் அடைகின்ற ஞானத்தை கொடுத்து அதனால் அடைகின்ற அந்த முக்தியையும் அளித்தருளினார். குகன் என்ற அந்த வேடத் தலைவனுக்கு அருள் புரிந்தமையாலே அந்த சுப்பிரமணிய பெருமான் எல்லாருடைய இதய குகையிலும் இருப்பதனால குகசாமி மூர்த்தி ஆயினார். இதனை ஆனந்த நாயக மூர்த்தி என்றும் கூறுவார்கள். ஆமா, அவரு இந்த உலகத்தில புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாவற்றிலும் மிக்க மேன்மை உடையதாகி பிரம்ம தீர்த்தம், கோகர்ண தீர்த்தம், குக தீர்த்தம், சக்தி தீர்த்தம், பரமானந்த கூபம், அகத்திய தீர்த்தம், சந்திர புஷ்கரணி, சூரிய புஷ்கரணி, குருக்கள், சோமம், கண்ணி, கங்கை, விசுபம், காவேரி, பவானி, ஆம்பிராவதி, விரசை, மாகாளம், வைகை, கனசலம், கோதாவரி, வைதரணி, சித்திரநதி, வியாதம், பிருது, துங்கம், கௌசிகம், காளிகை, கனகம், நந்தை, மாதுங்கம், சுவாமி, சுடுமுனை, சிந்து, நருமதை, சரஸ்வதி, காயத்திரி, சக்கரம், சேது, தனுஷ்கோடி, கிருஷ்ணனை, குண்டரிகம், குபேரதுங்கம், பஞ்சநதி, மேகராணம், பாபநாசம், தாம்பிரபரணி, ஸ்வர்ணபதி, விஷ்ணு, சலசை, விளக்காவதானம், காலசிற்பி, மானசம், தன்மம், புருடை, யமுனை, சந்திரம், சானக்கிராமம், பிரயாகை, வாரணி, அசி, வாமனம், மர்ச்சம்,
பாருடம் என்னும் தீர்த்தங்கள் விசேடித்தன. இவற்றிலும் மாபலி கங்கை நகுல தீர்த்தம் மிகவும் விசேடமுடையன. இதை காட்டிலும் துங்கபத்திரை என்னும் நதி தீர்த்தமே விசேடமுடையது. இந்த நதிக்கு வடக்கு திசையில் இருக்கக்கூடிய ஞானபுரத்திலே அரிய தபத்தால் உணர்ந்த கௌசிக முனிவர் தத்துவ ஞானம் கைகூடப் பெறாமையாலும் அது இதுவென்று உணராமையாலும் வருத்தமுற்று தவம் செய்தார். புகக்கடவுளுக்கு உகந்த சோடச மகாமனு சடக்கரம் சப்தாக்கரம் நவாக்கரம் தசாக்கரம் என்பவற்றுள் சிறந்த ஷடாட்சர மந்திரத்தை தியானித்து சகல லோக குருமூர்த்தியாகிய புகநாதனே இந்த ஐயப்பாட்டை நீக்கி தெரிவித்தல் வேண்டும் என்று கடும் தபம் புரிவாராகினார். அப்படி அந்த கந்த கடவுள் ஞானாசிரிய மூர்த்தியாக தோன்றி அங்கு உள்ள அந்த கடம்ப மர இளைஞன் கண் வீற்றிருந்து தென் திசை மிக நோக்கி அந்த கௌசிக முனிவரை வடதிசை முகமாக வைத்து அருணாசலத்தின் கண் இருந்து ஒரு திருக்கரத்தை மார்பிலும் கண் வைத்து மற்றொரு திருக்கரத்தினை சின்முத்திரையாக பிடித்து ஏனைய திருக்கரங்கள் இரண்டினையும் அபய வரதங்களை கேட்க உபதேசிப்பாராகினார். அப்போ ஞானம், பசுஞானம், பாசஞானம், சிவஞானம் என 3 வகைப்படும். பசுஞான பாசஞானங்கள் உணர்வுருவாம் மயக்கத்தை விளைவிக்கும். சிவஞானம் என்னும் பதிஞானம் தெளிவு உண்டாக்கும் ஆகலாம். முன்னைய விரண்டானும் அத்துவித முத்தியாகி பேரின்பம் கைகூடாது. பதிஞானம் ஒன்றினாலே அது கிடைக்கும். புறப்புறச் சமைகளும் புறச்சமைகளும் கொண்ட அவங்க கொண்டிருக்கிற ஞானம் என்பன பசுஞான பாசஞானங்கள். அவருள் உலகாகியர் இந்த உலகின் கண் அழகுடைய வனிதையர்களை பெற்று காமதந்திரம் கூறி அங்கு புணர்ந்து இன்பமுறுதலே முக்கிய என்பர். வேதத்தில கர்மகாண்டத்தை பிரமாணமாக கொண்டு அனுட்டிக்கும் மீமாம்சகர் சோதிட்டோமும் சத்ராமணி வாஜபேயம் பசுநீருட பந்தம் பவுண்டரீகம் முதலிய யாகங்களை செய்து கர்ம பலன்களினால சொர்க்கம் அடைதலே முக்கிய என்று சொல்வார்கள். புத்தரில் பிரதீப நிர்வாணவாதிகள் உருவக்கந்தம், வேதனாக்கந்தம், ஞானக்கந்தம், விஞ்ஞானக்கந்தம் என்ற பஞ்ச கந்தங்களும் அறக்கெடுதலே முக்கிய என்பார்கள். அருக சமயிகளோ அவர்கள் அனந்த ஞானம், அனந்த தரிசனம், அனந்த வீரியம், அனந்த சுகம், நாமமின்மை, கோத்திரமின்மை, ஆளுயிரின்மை, சகல சம்ய பாபம் என்னும் குணங்களை அந்த குணங்கள் 8 பீதி, சுருதம், அவதி, மனபரிபாயம், கேவலம் என்னும் ஞானவாரணியமும் சக்கு தரிசனம், அசக்கு தரிசனம்,
அவதி தரிசனம், கேவல தரிசனம், நிச்சரை, நிச்சரா நிச்சரை, பிரசலை, பிரசலா பிரசலை, தியான கிரந்தி என்னும் தரிசனாபரிணியமும், சாத வேதனீயம், அசாத வேதனீயம் என்னும் வேதனீயமும், தேவா விஷயம், திரியக்கா விஷயம், மனுஷ்யா விஷயம், நரகா விஷயம் என்னும் ஆயுனியங்களும், மித்யா தத்துவங்களும், மிகவும் மித்யா தத்துவம், சமயகம், பிரகிருதி, அந்தானு, சந்தி குரோதம், மானம், மாயாலோகம், அப்பிரத்தி, வியாக்கியான திக்குரோதம், சசுபலனம், அதிக்குரோதம், அதிமானம், அதிமாயம், அதிலோபம், சிரிப்பு, அறதிருதி, சோகம், பயம், நிந்தை, மாதாபேதம், புருடபேதம், அலிபேதம், சத்தாவலோகனம், மாதிரி தரிசனம், சாகாதிகரண தரிசனம், ஞானம் என்னும் மோகனா வாரணிகம், வமயம், கந்தம், ரதம், பரிசம், உத்தியோகம், உட்சுவாசம், வாதம், பரித்தியாசம், அபரியாத்தி, சூக்கும வியாத்தி, பிரசித்தம், அப்பிரசித்தம், சீபகம், துர்பகம், அதேயம், அனாதேயம், சாகாயம், சகீர்த்தி, அபகீர்த்தி, அகுரு, இவது, உபதாக, பரகாதா, ஆணுபூர்வி முதலான 96 வகை நாமங்களும், உயர் கோத்திரம், தாழ்ந்த கோத்திரம் என்னும் 2 கோத்திரங்களும், ஞானந்தராயம், லாபாந்தராயம், போகாந்தராயம், உபபோகாந்தராயம், வீராணியாந்தராயம் என்னும் அந்தராயங்களும், ஏனைய கண்மங்களும் கெட்டிருப்பதுதான் முக்தி என்பார்கள். ஸ்மார்த்தர் அல்லது ஸ்மிருதிவாதிகள் தன்மாத்திரை புவனத்தை அடைதலும், இந்திரிய ஆன்மவாதி இந்திரிய புவனத்தை அடைதலும், மனோவாதி மனோதத்துவத்தை அடைதலும், தார்க்கிகர் எல்லாம் கெட்டு பாடானம் போல் கடத்தலும், சாங்கியர் பிரகிருதி புருவ விவேக முருகலும், அந்த பரிணத வேதாந்திகளும், பாஞ்சராத்திரிகளும், பிரகிருதி புவன பிராப்தி அழதலும், பாதஞ்சலர், விவர்த்தவாதிகளாகிய மாயாவாதிகள் புருட தத்துவத்தை அடைதலும், பரசோம சித்தாந்திகள் வித்யாபுவனத்தை அடைதலும், சிவ ஆவேசவாதியர் அவர்களெல்லாம் கலாபுவனத்தை அடைதலும், காலேஸ்வரவாதிகள் கால தத்துவத்தை சேர்தலும், இங்கனமே மற்றையோரும் இவர்களெல்லாம் நிதல் முதல் நாதமீராக உள்ள தத்துவங்களை அடைதலுமே முக்தி என்பர். அந்த தத்துவங்களை உணர்தலே ஞானம் என்பார்கள். இவையெல்லாம் பசிஞான பாச ஞானங்களாக அடங்கும். இனி பதிஞானமாகிய சிவஞானத்தை பற்றி பார்ப்போமானால், முடிவாய் உரைக்கும் இடத்து இந்த சிவமே ஞானம் இல்லாதார் நம் இன்பத்தை அடைதல் எக்காலும் இல்லை. ஆமா, இத ருக்குவேத
சுலோகமும் உறுதி செய்கிறது. ஞானமின்றி வீடு பெற வழி வேறில்லை. எவர் இதனை அறிந்தார் அவர் அமிர்தராவார். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமேயாவான். அஞ்சனம் சிவஞானம் இல்லாதவருக்கு துக்கம் தொலைவுறாது என்பதை அறிவுறுத்துகிறது. ஏ கௌசிக, இந்த பதிமானமாகிய சிவஞானத்தை பெற வேண்டுவோர் நான் கூறிய இந்த சமயங்களை எல்லாம் விடுத்து சமயாதீதமாய் விளங்குகின்ற சைவ சித்தாந்தமாகிய அத்திவ நிலையை அடைந்து சோபான நெறிப்படுதல் வேண்டும். சோபான மார்க்கங்களுக்கு அந்த மார்க்கங்கள் அவை தாத மார்க்கம், புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்பது. இவற்றை சரியை கிரிய யோகம் ஞானம் என முறையை கூறவும் படும். முக்தி என்னும் பேரின்பச் சுவையை அனுபவித்தற்கு இந்த நான்கும் காரணங்களாகலாம். அரும்பு மலர் காய்கனி போல விளங்கும். அரும்பின்றேல் மலரும், மலரின்றேல் காயும், காயின்றேல் கனியும், கனியின்றேல் சுவையும் எங்கனம் இல்லையோ அப்படியே சரியை இன்றேல் கிரியையும், கிரியை இன்றேல் யோகமும், யோகம் என்றேல் ஞானமும், ஞானம் என்றேல் முக்தி இன்பமும் இல்லையாகும். அரும்பு உளதேல் மலரும், மலருண்டாயில் காயும், காயுண்டாயில் வழி கனியும், கனியார் சுவையும் பெறப்படுதல் போல சரியை உள்படி கிரியையும், கிரியை உள்படி யோகமும், யோகம் உள்படி ஞானமும், ஞானம் உள்படி முக்தி இன்பமும் கைகூடும் என்று சொல்ல வேண்டும். இவை உபாயச்சரியை, உபாயக்கிரியை, உபாய யோகம், உபாய ஞானம் எனவும், உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம், உண்மை ஞானம் எனவும் இருவகைப்படலாம். எட்டாகவும் சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம் எனவும், கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம் எனவும், யோகத்தில் சரிய, யோகத்தில் கிரிய, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம் எனவும், ஞானத்தில் சரிய, ஞானத்தில் கிரிய, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் எனவும் பல வகைப்படலாம். 16ஆகவும் உபாய உண்மை வகையாக்க 32ஆகவும் விளங்கும். இவை அன்பு காரணமாக உண்மையால் செய்ய வேண்டுவதும், புகழ் முதலிய உலக பயனை நோக்கி செய்வதும் ஆகிய வேறுபாடு பற்றி இதுவும் உபாய உண்மை எனப்பட்டன. சிவதைக்கை உடையாராய் அன்பு காரணமாக உண்மையார் செய்யும் சரியாதிகளே விசேடமுடையவை. அவற்றுள் சரியையில் சரியை, திருக்கோயில் அழகிடல், திருகுமழுகிடல், மாலை தொடுத்து சாத்துதல், தீபதூபங்கள் இடல் முதலியன. சரியையில் கிரியையாவது உமா மகேஸ்வரர், இடபாரூடர், கல்யாண சுந்தரர், பிச்சாடனர், சபாபதி, காமாரி, காலாரி, திரிபுராதி, மாதங்காரி, அர்த்தநாசிரியரும் பெரிய 25 மூர்த்தங்களில் ஒருவரையாதல், நம்மை முதலாக உடைய ஆபரண தேவதைகளில் ஒருவரையாதல் பூஷித்த அவரை இதய கமலத்தின் இடத்தே எம்மை தியானித்தலே சரியையில் யோகம். சரியையில ஞானமானது அந்த தியான பாவனையின் உரைப்பிலே ஓர் அனுபவ அறிவு நிகழப் பெறுவது. கிரியையில் சரியையாவது நாம் பூசைக்கு வேண்டப்படும்
உபகரணங்களை எல்லாம் செய்து கொடுப்பது. கிரியையில் கிரியாது சிவாகமங்களில் கூறவாறு பூத சுத்தி, மந்திர சுத்தி, திரவிய சுத்தி, ஆன்ம சுத்தி, லிங்க சுத்தி என்னும் ஐவகை சுத்தி செய். அதெல்லாம் செய்து சிவலிங்க வடிவிலை செய்கின்ற பூசனை கிரியையில் யோகமாவது சரீரத்தின் உள்ளே ஓடுகின்ற ஓமம், தியானம் என்று மூன்றற்கும் மோபிடம் வகுத்து கொண்டு செய்யப்படும் அந்தரியாகம். கிரியையில் ஞானமாவது அந்த அந்தரியாக உரைப்பின் கண் நிகழ்கின்ற ஒரு அனுபவ உணர்ச்சி ஆகும். அதுபோல யோகத்திலே சரியையாவது இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் என்று நான்கும், யோகத்தில் கிரிவையாவது பிரத்யாகாரம், தாரணை என்ற இரண்டும், யோகத்தில் யோகமாவது தியானம், யோகத்தில் ஞானமாவது சமாதி என்னும் அதுவாதல். ஞானத்தில் சரியை கேட்டல் என்பது, ஞானத்தில் கிரியை என்பது கேட்டபடி நிற்றல், சிந்தித்தல். ஞானத்தில் யோகமாவது தெளிதல், அது சாதனை செய்தல் பயன். ஞானத்தில் ஞானமாவது நிட்டைகூடல். இந்த சரியை கிரியை யோக ஞானம் என்பவற்றின் வேறு கூறுங்கால் சாலோக்கியம், சாமீபியம், சாரூப்பியம், சாயுச்சியம் என்பது. இவை ஆகமங்களிலே உரைக்கப்பட்டன அன்றி வேதங்களிலும் கூறியுள்ளோம். சாலோகம் முதலிய 4 வகை முத்திகளை போலி வேதாந்திகள் ஒப்பாது மலவாதனையால் நிகழ்வர். அவர் அவங்களுடைய பிறந்த பயன் அது என்று நாம அவர் கருத்துக்களை தள்ள வேண்டியதுதான். அதனால இங்க இந்த சைவ ஆகமங்கள்ல சொன்ன மாதிரி அந்த சாயுச்சிய முக்தி தான் நமக்கு முடிந்த பயன். எனவே இவற்றானே அந்த முக்தி என்ற செல்வத்தை அளிப்பது பதிஞானம் எனப்படும் சிவஞானமேயாம். அதாவது நம்முடைய தடத்த சொரூப லக்கணங்கள் உள்ளவாறு உணர்ந்து ஏகனாகி நம்பணியின் நிற்றல் அந்த பதிஞானத்தான். பரமஞானம், சிவஞானம், குகஞானம், பரஞானம், தத்துவ ஞானம், திருவடி ஞானம், அருள் ஞானம், அத்துவித ஞானம், மையுணர்ச்சி, அனுபவ ஞானம், உண்மை அறிவு என்று பலவாறு கூறப்படுகின்ற அந்த உண்மை ஞானத்தை நாம் பெறலாம். அந்த சிவஞானம் உள்ளவன் பேய்த்தேருக்கு ஒப்பாகிய இந்த விருத்திகளை விடுத்து, இந்த உலக போகத்தை விடுத்து ஞானக்கண்ணான பதிஞானத்தாலே தன்னிடத்தில் ஈசனாம் எம்மை பார்த்து நம் பாத நிழலை அடைந்து திருவைந்தெழுத்தை தியானிக்க வேண்டும் என்று உரைத்திருப்பதும் உணர்ச்சி. ஞான நிட்டையாம் அத்திவித ஞானத்தை யாங்க உணர்த்துகின்றோம். அஞ்சனை இருந்து முக்தியை தலைப்படுதீர் என்று முன்னர் பரமசிவனார், சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர் என்ற 4 முனிவர்களுக்கும் உணர்த்துவது. அந்த உணர்த்தியதை நான் இப்ப உங்களுக்கு உணர்த்தினேன். இங்கனம் ஆதிசைவ முனிகராகிய கௌசிகனாருக்கு ஞானத்தின் இயல்புகளை எல்லாம் தேசிகனாய் என்று உபதேசித்து அருளலால் அந்த கந்த கடவுளை ஞான தேசிக மூர்த்தி என பெயர் பெற்றார்.
உருவாய் வருவாய் அருள்வாய் குபன். ஆமா. அதனால அங்க தன்னெழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்து என்றான். பாசமா ஞானத்தாலும் படர்பசி ஞானத்தாலும் ஈசனை அறிய ஒண்ணாது. இறையருள் ஞானம் நன்னி தேசுரும் அதனால் முன்னை சிற்றறி ஒளிந்து சேர்ந்து நேசமோடு உயர் பரத்து நிற்பதுதான் அந்த ஞான நிட்டை என்று உமாபதியும் சொல்லுவார். முந்திய ஒருமையாலே முடிந்தவை கேட்டல் கேட்டனி சிந்தனை செய்தல் உண்மை தெளிந்திடல் அதுதானாக வந்தவாறு நெட்டை மறுப்புதல் என்ற நான்கு எந்தவாறு அடைந்தோர் முக்தி எய்திய இயல்பினரே என்று அத சித்தியாரும் அருள்நிதி அதுபோல தீர்த்தம் எல்லாவற்றுள்ளும் துங்கபத்திரை சிறந்ததாகும். கார்த்தவேல் இறைவன் முன்னர் கவுசிக முனிவருக்கு சீர்த்த ஞானங்கள் எல்லாம் தேசிக மூர்த்தியாகி வார்த்தன நின்று நல்ல ஆகம புராணம் கூறும் என்றும் இதை சொல்வார்கள். அந்த இறைவன் இப்படியெல்லாம் அவர்களுக்கு இருந்து அவர்களுக்கு அத்துப சுத்தி அது ரொம்ப விரிவாக சொல்லப்படுகிறது. அது 8ஆம் நூற்பாவல வரக்கூடியது. அத்துப சுத்தி செய்து அவர்களுக்கு ஞானத்தை தீட்சையில ஞானத்தை பதிப்பிக்கிறான் என்று சொல்லுவார். ஆமா. அதனால இந்த குகக்கடவுள் என்பது இதயமூர்த்தி. அந்த இதயமூர்த்தி அது நாம பஞ்சாக்கரத்தை சிதிக்கிறதுனால வருகிறது. அதனால இதை பற்றி சொல்லும் பொழுது அந்த சேவன முனிவருடைய புத்திரரான ததீசி முனிவர் என்பவர் அவர் குபன் என்னும் அரசனுடன் நட்புற்றிருந்தார். இந்த சேவன முனிவரின் புத்திரர் ததீசி, அது நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் கந்த புராணத்தில். அவருடைய உபதேசம் ரொம்ப சிறந்ததாக சொல்லப்படும். அவர் அந்த குபன் என்ற அரசனோடு நட்பு பாராட்டினார். ஒரு நாள் அந்த முனிவருக்கும் அரசகுமாரனுக்கும் ஒரு விவாதம் உண்டாயிற்று. என்னன்னு கேட்டா, பலத்திலே சிறந்தவர்கள் பிராமண பலமோ அல்லது சத்திரிய பலமோ பெரியது என்பது. இததான் அந்த கேன உபநிஷத்துல இதைத்தான் சொல்றாரு. யாரு பலம் பெருசு? ஒருவர் பலமும் பெரிதல்ல, ஈஸ்வரனுடைய பலம்தான் பெரியது. அந்த ஈஸ்வர பலத்தை நம்பலமாக பெறுவதுதான் பெரியது. அதுதான் அங்க அந்த அஞ்செழுத்தால் ஆன்மாவை அரணுடைய பரிசும் அரண் உருவும் ஐந்தெழுத்தால் அமைந்தமையும் அறிந்துற்று என்பான். அந்த குபன் என்ற அரசன் சத்திரிய பலமே பெரியது என்றார். ஏன்னா பெரிய புராணத்துல ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையாம் ஆரம் ஈசன் பணியலாது ஒன்றிலே ஈர அன்பினர் யாதும் வீரம் என்னால் விளம்பு தகையது என்று அங்க நாயன்மார்கள் வீரத்தை சொல்கிறார். அவர்கள் வீரம்தான் வீரம். அதனால அதுதான் உண்மையான வீரம். இங்க சத்திரிய பலமே பெரியது என்று சொல்லி முனிவர் அந்தனர் வலிமையே சாலமும் பெரிதர் என்றார். அதனால இருவருக்கும் அங்க வீரவாதம் நேர்ந்து கோபம் அதிகரித்தது. முனிவர் அவர் குபனை தாக்கினார். அரசனும் சிவம் கொண்டு ததீசி முனிவரை வஜ்ராயுதத்தினால் அடித்தான். அந்த அடியினாலே அந்த ரிஷிகுமாரர்
அவர் இறந்து மேலுலக அடைந்தார். அப்போது அந்த முனிவரின் மூதாதையராகிய சுக்கிரனார் ஓடோடி வந்து, சிவமகிமையை துலக்குகின்ற மருந்தே, உயிர் பிடித்து சென்றாய் இல்லையா? அதனால இங்க அவரு அந்த சஞ்சீவினி மருந்தை அந்த இருதுண்டமாகி கடந்த அவருடைய உடலை பொருத்தி தமது சஞ்சீவினி வித்தையாலே முன்போல செய்து அந்த உடலின் கண் உயிர் வரும்படி செய்தார். உடனே அவரும் தூங்கி எழுந்தவர் போல அந்த தசீதி முனிவர் எழுந்தார். சுக்கிரனார் அவரை தழுவி முத்தமிட்டு வாழ்த்தி குபனை நோக்கி கூறுவார், ஹே அரசகுமாரனே, பிராமணர் பிழை செய்த காலத்தும் அவரை தண்டிக்க வேண்டி அவர் தலையிலே குட்டுவது அல்லது சிறையிடல் செய்வதன்றி ஓர் அற்ப விடயத்திற்காக அவரை கொல்வாரை கண்டீர்கள். அஞ்சனம் செய்த மன்னன் வழி தோன்றியோ நீ ஒருவன்தான் அப்படி தோன்றியிருக்கிறாய். நீ இப்படி முறை தவறி மதத்தாலும் கோபத்தாலும் வச்சிராயுதத்தால் அடித்துக் கொன்றமையால், ஒரு பிராமணனை அடித்துக் கொன்றமையால் நீ உன்னுடைய சித்தாந்த நிலையினின்றும் விளங்கி சிவதூஷணனாகி மாயனை கடவுள் என்று எண்ணி அலமந்து மாழ்கி மாண்டு மறுபிறப்பிலே மதயானையாக தெரிந்து பவம் புரிந்து மாய்க என்று சபித்தார். அவ்வாறு அந்த குபன் சிவநெறி நின்று விலகி அவநெறியாகிய புன்மதம் தாழ்ந்து மாயனை பரம்பொருள் என்று மயங்கி துன்புற்று மாண்டு இலங்கையிலே புவா என்னும் வனத்திலே கொடிய யானைகளுக்கு எல்லாம் தலைவனாக இளம் யானையாக தோன்றி அவருடைய திருகுற்ற சிந்தையால் உன்மத்தம் கொண்டு திரிந்தான். அநேக உயிர்களை எல்லாம் கொண்டு முனிவர் தபநிலைகளை அடித்தும் முனிவர்கள் செய்கின்ற வேள்விகளுக்கு இடையூறு செய்தும் இருந்த யானையை தேவர்களும் கண்டால் மிகவும் பயந்து ஓடுவார்கள், ஒழிப்பார்கள். இந்த யானை யாரால் கொல்லப்படுமோ என்று அவர்கள் கலக்கம் என்று தீருமோ என்று பலரும் முருகப்பெருமானை போற்றுவாராயினர். எப்படி அவர்கள் வழிபட்டு வரும் நாளிலே ஆறுமுக கடவுளின் திருவருட்பெருமைகளெல்லாம் உள்ளவாறு உணர்ந்த சத்புத்திரன் என்று ஒரு வணிகர் ஒருவர் அவதரித்தார். தங்கள் செட்டி குலத்திலே அவதரித்த அதனாலே செட்டி என்னும் திருப்பெயருடைய கந்தக்கடவுள் எழுந்தருளி இருக்கின்ற தலங்களெல்லாம் சார்ந்து அங்கே இருக்கிற பெருமானை தரிசனம் செய்து திருப்புகழ் பெற்ற தலங்கள் கதிர்காமம் ஒன்றுதான் நான் தரிசிக்காத ஒரு தலமாகும். மற்ற எல்லாம் தரிசித்து முற்றினேன். அந்த கதிர்காம தலத்தையும் எம் பிரான் அடியேருக்கு காட்டி அருளுதல் வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு பலகாலம் கழித்தார்.
இவ்வாறு தரிசன விருப்பம் சில அழுந்தி நிற்கின்ற இந்த சத்புத்திர வணிகரது சொப்பனத்திலே சிறையிலே கிடந்து புலம்பிய அந்த இந்திரனுடைய மகன் சயந்தகுமாரனுக்கு தோன்றி தெளிவித்து அருளியது போல இவருடைய கனவிலையும் தோன்றி அருளி திருவாய் மலர்ந்தருளினார் முருகப்பெருமான். அன்பனே, அந்த கதிரைத்தலத்தை தரிசிக்க விருப்பமுடையனானாய் இருக்கிறாய். நாளைய தினமே புறப்பட்டு வருதி என்று கூறி மறைந்தருளினார். உடனே அந்த சத்புத்திர வணிகனார் விழித்து எழுந்து உடல் நடுங்க உடை தடுமாற ரோமம் சிலிப்ப ஆனந்த கூத்தாடி குகக்கடவுளின் திருவருளை வியந்த அன்று புலரி காலையில் எழுந்து வழியே அங்க நோக்கி செல்ல தலைப்பட்டார், வழிகொண்டார். பற்பல ஊர்கள் யாவும் கடந்து அவர் கண்டி என்ற ஊருக்கு வந்து சேர்ந்தார். அதுபோது அங்கே சமுத்திரங்களை எல்லாம் மொண்டு மொண்டு குடித்து இருண்டு மிக்க வேகத்துடன் புகர் நிறத்தை உடைய இந்திரவில்லையும் ஏந்தி கொண்டு மேக கூட்டங்கள் எல்லாம் ஒருங்கு திரண்டு இடித்து முழங்கி வந்தது போல முற்கூறிய அந்த உபா என்ற குபயானை அதிர்ந்து நடந்து இவனை நோக்கி முழங்கி வந்தது. அதனை கண்ட அந்த வணிகனார் தமக்கு உறுதுணையான அந்த முருகக் கடவுளை என்று துணிந்து அவரை அணுகு துணையாக கொண்டிருப்பார். அதனால அவரை எண்ணி துதிப்பாராயினார். அப்படி துதிக்கவே அருவம் உருவம் அருவுருவம் என்று சொல்லப்பட்ட 3 வடிவங்களையும் உடையவர் எவரோ அந்த மூவை வடிவங்களும் சுயேச்சையினால மந்திர வடிவமாக கொண்டு லயபோக அதிகாரங்களை யார் செய்வாரோ அந்த கடவுள் என்னை காத்தருளுக. ஆன்மாக்களாகிய எங்கள் பொறுப்பு யாவர் ஆரணி சக்தியினாலே சங்கார அணுக்கிரக கிருத்தியங்களை செய்வாரோ யாவர் ஜனனி என்ற சக்தியினாலே படப்பித் தொழிலை இயற்றுவாரோ யாவர் அந்த ரோதயத்திரி சக்தியினாலே காத்தல் மறைத்தல் என்னும் தொழில்களை செய்து அருள்வாரோ அவைகளை வேற்படை தெய்வயானை வெள்ளியம்மை என்னும் சக்திகளாக யாவர் காட்டுவாரோ அப்படிப்பட்ட கடவுள் அடியனை காத்தருக என்று அந்த பெருமானை நோக்கி துதித்தான். முருகப்பெருமான் அந்த கணமே வேடர் போல திருவுருவம் கொண்டு கையிலே வேற்படை தரித்தவராக தோன்றி அன்ப அந்த பயமுறற்க என்று அவருக்கு அபயம் கொடுத்து அவர் ஒருங்காரம் செய்தார். அந்த யானை வீழ்ந்து இறந்தது. அது இறக்கவே குபன் தன் வடிவம் கொண்டு வெளிவந்து வணங்கினான். அந்த குகக் கடவுள் மறைந்தருளினார். வணிகர் துதித்து அந்த குபராசனோடும் அந்த கதிராமர தலத்தை அடைந்து மாணிக்க கங்கை நன்னதியாடி தரிசித்தனர். அவருள் குபன் சதிசி முனிவருக்கு தான் செய்த பழி நீங்க பெற்று தன் ராஜ்யத்தை கை கொண்டான். வணிகர் இறுதியிலே குகபதம் அடைந்தார். யானையை அழித்து வணிகரை காத்தருளிய அந்த யானைதான் ஆணவம் என்ற மதம். அதை அழித்து இந்த ஆன்மாக்களை காத்தழுவ அந்த புகனார் மாதங்கரி மூர்த்தி என்று சொல்வார்கள்.
அப்படி நமக்கு அந்த மதம் கொண்ட யானை போன்ற அதையெல்லாம் அடக்கி ஞானத்தை கொடுத்தருளக்கூடிய மூர்த்தி, அந்த மூர்த்தி, அந்த குகமூர்த்தி நம்ம இதய குகையில இருந்து நமக்கு ஞான உபதேசம் செய்கிற மூர்த்தி அவர். ஆக இந்த ஆன்மாக்களுக்கு அந்த பஞ்சாக்கர உபதேசத்தினாலே பெருமான் அவர் குருமூர்த்தியாக வந்து அந்த பிரணவ வடிவமாக இருப்பவரும் பிரணவ பொருளாய் இருப்பவரும் பிரணவ அதிபதியும் என்று சொல்லக்கூடிய பெருமான், அந்த சிவபெருமான் குகமூர்த்தி, அவரை பிரணவாசலமூர்த்தி என்று சொல்வார். ஒரு கற்பாந்தரத்திலே இருக்கு முதலிய 4 வேதங்களும் இந்த கலிகாலத்திற்கு அஞ்சி சிவபெருமானை நோக்கி அரிய தபத்தை செய்ய அவர் தோன்றி அவைகள் எண்ணப்படி காஞ்சி மாகனருக்கு கிழக்க ஒரு பாங்கு உள்ள அக்கினி மூலையிலே திருப்பதமாக்கி எழுந்தருளினார். வேதாசலம் என்பதும் திருக்கழுக்குன்றம் என்பதும் அதுவே. வேதங்கள் இவ்வண்ணம் வரம் பெற்றதை அறிந்து சிவப்பிரணவம், சக்தி பிரணவம், சக்தி அதீத பிரணவம், மாயாதீத பிரணவம், ஆதி பிரணவம், அநாதி பிரணவம், ஏகாதச பிரணவம், சகசம், சகசானந்தம், சகசானந்தாதீதம், அனந்த ஜோதி, அனஞ்ச ஜோதி அதீதம், அதிமகானந்தம், அதிமகானந்தாதீதம், அதிமகானந்தாதீதோத்தரை, நிர்மலம், நிர்மலாதீதம், சிற்பிரணவம், சிற்பிரணவாதீதம், மகாசித் பிரணவம், மகாசித் பிரணவாதீதம், சிதானந்தம், சிதானந்தாதீதம், சிற்கூடம், சிற்கூடாதீதம், சித்வியோமம், சித்வியோம அதீதம், நித்தியம், நித்யாதீதம், நிராமயம், நிராமயாதீதம், அனந்தபூதம் முதலிய பகிப்பினை உடைய இந்த பிரணவங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பசுபதியினிடத்து சார்ந்து வணங்கி, ஹே கைலாதிபதே, ஏ கங்காதரேசை, வேதங்கள் எம்மை பிடித்து தவம் செய்து மலையாகும் வரமடைந்தன. எமக்கு இருப்பிடம் யாது என்று விருப்பம் செய்தன, விண்ணப்பம் செய்தன. அந்த வேத முதல்வராகிய சிவபெருமான் அவற்றை நோக்கி, நும்மை திருவிருவாக உடைய நம்முடைய குமாரனிடத்திலே செல்க என்று திருவாய் மலர்ந்தருளினார். எனவே இந்த பிரணவங்கள் எல்லாம் அந்த வியாக்கிராசுர மர்த்தனராகிய முருகக் கடவுளை அடைந்து வணங்கி துதித்து உற்றது கூறின. அவர் உத்தரவு அருளியபடி உத்தமாபுரி, சமராபுரி முதலிய பெயர்களை உடைய திருப்போரின் கண் சென்று வள்ளியார் ஓடை என்னும் பொகையிலே மூழ்கி ஈசான திசையிலே தம் பெயரால் பிரணவாமிர்தம் என வழங்கும் தீர்த்தம் ஒன்றை எடுத்து
அதன் நீரால் முருகனை அபிஷேகி பூசித்தன. சண்முக கடவுள் சுயம்பு மூர்த்தி அவர்கள் முன் தோன்றி தம்மை வணங்கிய பிரணவ தெய்வங்களை திருக்கடைக்க நோக்கம் செய்தருளி யந்திர மந்திரங்களால் நீவிர் சூழ்ந்திருத்தல் போல எங்கும் நமது பிற்பக்கத்தில் சூழ்ந்து மலைவடிவாக இருத்தி என்று மலையாக்கி அதன் உச்சியில் யாமும் இடைவிடாது பெற்றிருக்கின்றோம். உருத்திரகோடி என்னும் தலத்தில் மலை வடிவமாக விளங்கும் வேதங்கள் உபநிடதங்களோடும் மந்திர சந்தசுகளோடும் நாடோறும் இவன் வந்து உம்மை சேவிக்கும் திருக்கழுக்குன்றமாகிய வேத சைலத்தை தரிசித்து அப்படி தரிசிப்போர் உம்மை வந்து முதல் வணங்கி பின்னர் அதனை வணங்குவாராயின் அவர் பிறவி துன்பங்களை நீங்கி நம்முடன் இரண்டர கலக்கும் பேரின்பமாகிய அத்திவித ஆனந்த வாழ்க்கையை அளிப்போம் என்று வரமளித்தார். தந்தையாராகிய சிவபெருமான் வேதங்களை மலையாக்கி அமர மைந்தராகிய தாம் வேதங்களுக்கும் விடதங்களுக்கும் மந்திரங்களுக்கும் ஏனைய உலகங்களுக்கும் முதலாகிய அந்த பிரணவத்தை மலைவடிவாகி வெற்றிருந்து அருளலார். அவனை சரவண உற்பவசாமி பிரணவாசலமூர்த்தி என்பாள். எனவே இந்த பிரணவத்தினுடைய பெருமை இத முருகக் கடவுளால் அறியப்படுகிறது. அதனால இந்த பிரணவத்தை பிரணவம் வேறு பஞ்சாக்கர வேறு அல்ல. இந்த பஞ்சாக்கரத்தை நாம ஓதி அந்த பஞ்சாக்கரத்தை ஓதுறதுனால அஞ்சலத்தால் ஆன்மாவை அரணுடைய பரிசும் என்பார். அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள் அஞ்சலித்தில் ஓரழித்து அறிந்து கூற வல்லிலே அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே என்று. அதாவது இந்த அஞ்சலுத்தான இந்த பஞ்சாக்கரத்தை ஓம் நமசிவாய என்பதை ஓதும் குலத்தில் பிறந்து அந்த பஞ்சாக்கரத்தை ஓதி வளர்ந்து தொடர்ந்து அதையே ஓதிக்கொண்டிருக்கும் பஞ்சபூதங்களால் அமைந்த உடலை கொண்ட பாவிகளை அந்த அஞ்சலத்தில் ஓரெழுத்து உங்களுக்கு போதும் என அறிய மாட்டீர்களா? அந்த சிகாரம் ஒண்ணு போதும். அதை அறிந்து சொன்னால் அஞ்சாதே அஞ்சாதே என அந்த பரம்பொருள் நடராஜ கோலத்தில் அம்பலத்தில் ஆடுவதை காணலாமே என்று சொல்லுவார். அப்போ எப்படி அந்த தசகாரியத்துல சிவபோகம் ஒன்று கொள்ள வேண்டியது மற்றும் 9 தள்ள வேண்டியது என்றாரோ அதுபோல சிகாரம் பஞ்சாக்கரத்துல சிகாரம் ஒன்று கொள்ள வேண்டியது, மற்றதெல்லாம் தள்ளத்தக்கதுதான். அதாவது காலங்காலமாக இந்த அஞ்சலத்தை சிவய நம என ஓதிக்கொண்டிருக்கும் பஞ்சபூத பாண்டங்களான மானிடர்கள் அங்கே ஓரெழுத்தை சொன்னாலே போதும், அங்கே அந்த சிவனின் ஆனந்த தாண்டவத்தை காணலாம். அதை காண முயற்சியுங்கள் என்கிறார். அதாவது அவசை அந்த அசபை என்ற ஓரெழுத்து மந்திரத்தை சொன்னால் போதும், எல்லா யோகமும் கைகூடும் போகமும் கைகூடும், சிவனின் ஆனந்த நடனத்தை காணலாம் என்கிறார். இதை கொங்கண முனிவரும் ஓம் என்ற அக்ஷரம் தானும் உண்டு
அதற்குள் ஊமை எழுத்தும் இருப்புதடி என்பார். வள்ளலாரும் ஓரெழுத்தில் 5 உண்டு என்பார் வெண்ணிலாவில். அதை ஊமை எழுத்தாவது என்ன வெண்ணிலாவில் என்பார். அகத்தியரும் இந்த மந்திரத்தின் அருமைகளை ஏகமெனும் ஓரெழுத்தின் பயனை பார்த்தே எடுத்துரைக்க இவ்வுலகில் எவரும் இல்லை. ஆகமங்கள் நூல்கள் பல கற்றுக்கொண்டே அறிந்தோம் என்பர். மௌனத்தை அவனை நீயும் வேகா சாகா தலைக்கால் விரைந்து கேளாய் விடுத்து அதனை உரைப்பவனே ஆசானாகும். தேகமதியில் ஓரெழுத்தை காண்பவன் ஞானி திருநடனம் காண முக்தி சித்தியாமே என்பார் அகத்திய பெருமான். ஆம், அந்த ஓரெழுத்து எது, ஊமை எழுத்து எது? அதுதான் அசபை என்னும் மந்திரம். அவ்வையும் அது பற்றி தெளிவாக சொல்கின்றார். அசபை அறிந்து உள்ளே நெஞ்சின் உள்ளே, அசபை அறிந்து நம் நெஞ்சினா அறிவின் உள்ளே அழல் எழ நோக்கில் இசையாது மண்ணில் பிறப்பு என்போம். இங்க உலகத்துல பிறப்பு வராது என்று. அசபை என்பது வாயால் சொல்லாமல் நாம விடுற மூச்சு சொல்றது. அது சோகம் என்று. அது வார்த்தைகள் அற்றது. அதை செய்ய நல்ல பயிற்சி வேண்டும். அதை செய்ய செய்ய மூலாதாரத்தில் இருந்து எழும் அந்த அக்கினியான சக்தி மேலெழுந்து அது சிரசை அடையும். அப்போது பெரும் ஞானம் வாய்க்கும். வாய் திறந்து சொல்லப்படும் மந்திரம் அது சபை. மூச்சு காற்றிலே வார்த்தையின்றி சொல்லப்படும் மந்திரம் அசபை. அது மந்திரம் என்பதை விட மூச்சு பயிற்சி தான். அந்த நிலையில மூச்சுங்கிறது நம்முடைய எண்ணம் தான். அந்த நிலையில மூச்சு வெளியேறி உள்வாங்க ஒரே ஒரு ஒலி மட்டும் கேட்பதால் அது ஓரெழுத்து மந்திரம் என்று ஔவையார் அதை விநாயகர் அணவல்ல குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து என்று சொல்வார். இந்த அசபையினை பட்டினத்தாரும் பாடுவார். வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் வேறு ஒருவருக்கு எட்டாத புஷ்பம் இறையாத தீர்த்தம் இனி முடித்து கட்டாத லிங்கம் கருதாத நெஞ்சம் கருத்தின் உள்ளே முட்டாத பூசை என்றோ குருநாதர் முளைந்ததுவே என்பார். திருமூலரும் போற்றுகின்றேன் புகழ்ந்தும் புகழ் ஞானத்தை தேற்றுகின்றேன் சிந்தை நாயகன் சேவடி சாற்றுகின்றேன் அறையோ சிவ யோகத்தை ஏற்றுகின்றேன் நம் பிராண ஓரெழுத்தே என்பார். அதாவது பஞ்சாக்கரம் என்பது அது சிவய நம நம சிவய ஓம் சிவய நம என்றெல்லாம் சொல்லப்படும். அது பரமனை வழிபடும் மந்திரம் அல்ல. அது ஒரு பயிற்சி, சக்கரங்களை இயக்கும் பயிற்சி. அதை சரியாக சொன்னால் பலன் உண்டு. அது அல்லாமல் வெறுமனே சொன்னால் பயனில்லை. நிற்கிறபடி நின்று சொல்லணும். அப்படி அதனை எப்படி சொல்ல வேண்டும் என தெரியாமல் சொல்வதை விட மூச்சு பயிற்சி எனும் பயிற்சியினை மூச்சு மட்டும் சென்று வரும் சத்தத்தை கொண்ட ஓரெழுத்தை பேசா மந்திரத்தை பின்பற்றினான் மிக மிக மௌனமாக இருந்து மூச்சினை கவனித்தால் அந்த மூச்சு எழுப்பும் ஒரு ஒலியினை மட்டும் கவனித்தால் போதும் அந்த இறைவனோடு கலக்க அவன் ஆனந்த தாண்டவத்தையும் தரும் என்கிறார் சிவவாக்கியர்.
அஞ்சும் அஞ்சும் அஞ்சுமே அனாதியானது அஞ்சுமே. பிஞ்சதல்லவோ பித்தர்கள் பிதற்றிவி. நெஞ்சில் அஞ்சு கொண்டினீர் நின்றுதொக்க வல்லீரே. அஞ்சுமில்லை ஆறுமில்லை ஆனந்தி அனாதியாகத் தோன்றுமே. இந்த அஞ்செழுத்து 5 பூதங்களாகவும் புலன்களாகவும் ஐந்து இயங்குகிறது. அத நாம அந்த சிவஞான போதம் 3ஆம் நூற்பா முதல் அதிகரணம் 3வது அதிகரணத்திலையும் பார்த்திருக்கிறோம். அதுதான் ஆதியும் முடிவில்லாததுமான ஐந்தொழில் சாயலாக அமைந்துள்ளது. அந்த அஞ்செழுத்துத்தான் ஒரே சக்தியான ஜீவனான சிவனாக நின்று கொண்டிருக்கிறது. அதுதான் மூச்சாக வெப்பக்காற்றாக நின்று உடலை இயக்குகிறது. இதை அறியாமல் வெறும் வாயால் மந்திரமும் அஞ்செழுத்தும் ஓதி என்ன பயன்? பிதற்றிக் கொண்டிருக்கும் பித்தர்களான மானிடர்களே, வார்த்தைகளால் அவனை போற்றாமல் நெஞ்சத்தால் அவனை நினைத்து அவனை தியானியுங்கள். அப்பொழுது அஞ்செழுத்தும் அவசியமில்லை, 6 ஆதாரங்களின் சக்கரமும் அவசியமில்லை. எல்லாம் அவனாக உணர்வீர். அதனால அந்த அஞ்செழுத்தும் 6 ஆதாரமும் எல்லாம் சிவனமே என்பதை அறிவீர். அதாவது 5 வகை பூதங்களின் சேர்க்கையால் அமைந்த உடல் இது. அப்படியே 5 கோஷங்களினும் அடுக்குகளும் உண்டு. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்ற 5 தத்துவங்களில் அமைந்த உடல் இது. அப்படியே இது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற 5 அடுக்குகள் மானிடருக்கு உண்டு. கோஷம் என்றால் முட்டை போல சூழ நிற்கும் அடுக்கு. அன்னமய கோஷம் என்றால் இது தூல உடல். அன்னம் அதாவது உணர்வால் தோன்றி உணவால் வளர்ந்து உணவின் மூலமாகிய மண்ணிலை சிறந்து அழிகின்ற இந்த உடல். பிராணமய கோஷம் என்றால் அது வாயு, காற்று உடலின் உள்ளும் புறமும் இருக்கிறது. உடலுக்குள் இது மூச்சு காற்றாக உள்ளது. இதன் இயக்கத்தினாலேயே உடலில் உள்ள உறுப்புகள் இயங்குகின்றன. இதன் மூலம் செயலாற்றும் புலன்கள், உயிர் வாழ்வதற்கு அவசியமான உள்ளுறுப்புகள், அவற்றின் இயக்கங்கள் ஆகியவை பிராணமய கோஷம். ஆவி உடல் என்றால் இதுதான். மனோமய கோஷம் என்றால் உணர்ச்சிகளுக்கு ஆதாரமான மனம், அதன் பல்வேறு அடுக்குகள், செயல்பாடுகள் ஆகியவை இந்த மனோமய கோஷம். விஞ்ஞானமய கோஷம் என்றால் எது தவறு, எது சரி, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது உண்மை, எது பொய், எது நிலைக்காது, எது நிலைக்கும் என்ற தேடல். அந்த தேடல் அறிவு எந்த இயல்புகளும் செயல்பாடுகளும் அடங்கிய உரைதான் விஞ்ஞானமய கோஷம். ஆனந்தமய கோஷம் என்பது இந்த அடுக்குகளையெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிற நிலை. இந்த நிலையை உணர்த்தும் அடைவதுமான ஞான பெருநிலை. இப்படி 5 பூதம், 5 அடுக்கு, 5 புலன்கள் கொண்ட உடலை கொண்டிருக்கும் மானிடர்கள் அஞ்செழுத்து மந்திரத்தை வாயினால் ஓதினால் போதும் என நினைக்கிறார்கள். சிலரோ 6 சக்கரங்களை துலக்கினால் போதும் என்று நினைக்கிறார்கள். இப்படியான பித்தர்களுக்கு நெஞ்சில் சிவனை நினைந்து தியானித்தால் போதும் என தெரியவில்லை. அதை செய்யாமல் வாயாமல் சொல்லும் அந்த மந்திரங்கள் எப்படி பலனளிக்கும்? மானுடரே, மனத்தால் அவனை தியானியுங்கள். அப்போது 5 பூதம், 5 அடுக்கு, 5 புலன், 5 ஆதாரம், 6 ஆதாரம் எல்லாம் சிவம், உள்ளிருக்கும் சிவன் என்பதை அறிவீர்கள் என்று போதிக்கிறார் சிவவாக்கியர். ஔவையார் தம்முடைய ஞான குரல்ல நெஞ்சகத்து நோக்கி நினைப்பவருக்கு அல்ல,
அஞ்சல் என்னாது சிவம் என்று. அந்த சிவபெருமானிடத்துல நாம முழுக்க சரண, ஐந்தெழுத்தால் ஆன்மாவே அரணுடைய பரிசு, அவருடைய அடிமை, சரணடைதல், அடைக்கலமாக வேண்டும் என்று. இது இல்லாம பூஜை செய்து பிரயோஜனம் இல்லை. அதனால மனதை ஒருமுகப்படுத்தி நம்ம அறிவு முழுவதும் சிவம் தவிர ஏதுமில்லை என்ற நிலைக்கு கொண்டு வருவதன்றி வேற வழி எதுவுமே இல்லை என்கிறார். இந்த சரணாகதியைத்தான் தத்துவ விசாரங்களுடன் போதிக்கிறார். அதாவது ஏன் 5 பூதம், 5 கோஷம், 5 புலன், 5 தொழில், 6 ஆதாரம் என தத்துவ ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறாய் மானிடனே? பெருமானை நினைந்து, அறிவால் நினைந்து பணிந்தால் எல்லாம் சிவம் என்பதை அறிந்து கொள்வாய், அனுபவமா அறியலாம். அதை விடுத்து ஏன் தத்துவ விசாரங்களை குழப்புகின்றாய் என எளிய போதனையை சொல்கிறார். அதனால நீள வீடு, கட்டிநீர் நெடுங்கதவு சாத்துரி, வாழ வேணும் என்றல்லோ மகிழ்ந்திருந்த மாதரே, காலன் ஓலை வந்தபோது கையகன்று நிற்கிறேன், ஆலமுண்ட கண்டர் பாதம், ஆழமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மை என்று சொல்லுவார். மானுடர்களே, நீங்கள் பெரிய பெரிய சுவர்களை கொண்ட வீட்டை கட்டி அந்த வீட்டில் ஏகப்பட்ட கதவுகளையும் அமைத்து உள்ளே பாதுகாப்பாக இருந்தாலும், எத்தனை கதவு போட்டு, எப்படிப்பட்ட கதவு போட்டு இருந்தாலும், யமனுக்கான காலம் வந்து அவன் வந்து நிற்கும் போது எந்த சுவரும் கதவும் உங்களை அந்த யமனுடைய பாசத்திலிருந்து காக்குமோ என்றால் காக்காது. அதனால ஆலகால விஷம் உண்டு உயிர்களை காத்தவன் அந்த பிரானை உடன் இருக்கின்ற சக்தியாகிய எம்பிராட்டியார் என்ற இருவரின் பாதங்களையும் பணியுங்கள். அதுதான் எக்காலமும் உங்களுக்கு காவல். அந்த சிவ சப்தம், அதை செய்யுங்கள். ஒரு அழகான போதனையினை சுருக்கமாக போதிக்கிறார். அதான் நாதனும் தாழும் வாழ்க என்பார். பெரிய பெரிய வீட்டை கட்டி, கோட்டை சுவர் கட்டி, உள்ளே கதவுகள் பலம் கொண்ட மாளிகையில் இருந்தாலும் அந்த காலனை தடுக்குமோ அந்த கதவு? காலன்தான் விடுவானோ? மரணத்திலிருந்து தப்பத்தான் முடியுமோ? அதனால் முடிவு என்ன என்பதை அறிந்து அம்மையப்பர் பாதம் பணியுங்கள் என்கிறார். அதாவது சுவரை கட்டி கதவை பூட்டி உள்ளே இராமல் நம்ம எந்த குகைக்குள்ள பெருமானை வையுங்கள், அவனு காப்பான். உங்க உயிரை பெருமான் திருப்படியில வைங்க, உங்க உயிருக்குள்ள அவனை வையுங்க. லௌகீகமாக அப்படி செய்வாமல் ஐம்புலன்களை பூட்டி சிந்தையினை சுற்றி சுவர் கட்டி ஈசனை தியானித்து யோகம் செய்யுங்கள். அப்போது அமன் வந்தாலும் ஆபத்தில்லை. காரணம், நீங்கள் அந்த கைலாதநாதன் பதம் அடைந்து விடுவீர்கள் என்கிறார். அழியக்கூடிய வாழ்வை விடுத்து அழியாத பரமன் பாதம் நாடுங்கள்.
என குரு திருமூலர் இதனை இன்னும் விளக்கமாக சொல்வார். நான்கு நிலையாமைகளை அவர் நுணுக்கமாக சொல்வார். அது உடல், செல்வம், இளமை, உயிர் என்ற நான்கும் நிலையானது அல்ல என்பார். அவர் சொல்லும் போது இந்த பண்டம்பை கூரை பழகி விழுந்தக்கால் உண்ட அப்பெரும் பெண்டிரும் மக்களும் பின்சலார் கொண்ட விரதமும் ஞானமும் அல்லது மண்டி அவனுடன் வழி நடவாதே என்று எந்த வினைத்துணைகள் உம்மோடு தொடரமாட்டா என்கிறார். அவருக்காக வாழ்கின்ற கொண்டிருக்கிறோம். அடுத்தாப்புல செல்வம் நிலையாமையை சொல்கிறார். ஈட்டிய தேன், பூமணங்கள், ரதம் கூட்டிக் கொண்டதொரு கொம்பிடை வைத்திடும் ஓட்டி துறந்திட்டது வழி யார்குல காட்டிக் கொடுத்து கைவிட்டவாறு என்று. ஈட்டிய செல்வம் கூட நம்ம கூட வராது. இளமையும் நிலைக்குமானா கிழக்கெழுந்தோடிய ஞாயிறு மேற்கே விளக்கண்டும் தேரார் வெளியிலாம் ஆந்தர் தழைக்கின்ற செந்தளிர் தன்மலர் கொம்பில் இழைக்கின்றதெல்லாம் இறக்கின்ற கண்டு என்று சொல்லுவார். ஆமா, இதை பார்த்தும் நம்ம அதை அறிவதில்லை, உணர்வதில்லை. வாதுற்ற தின்புயர் அண்ணாமலையர் மலர்பாதத்தை போதுற்ற எப்போதும் புகழு நெஞ்சே இந்த பூதலத்தில் தீதுற்ற செல்வம் என் தேடி புதைத்த திரவியம் என் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கு என்பது வேதத்தின் உட்பொருள். மண்ணாசை மங்கையை விட்டுவிட போதித்த வன்மொழி கேட்டிலையோ செய்த புண்ணியத்தால் ஆதித்தன் சந்திரம் போல வெளிச்சம் ஆதாரம். அப்படி வெளிச்சமதாம் பொழுது இந்த காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைபடி என்று மனையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாயில் மட்டு இனமான சுற்றமும் மயானமற்றே வழிக்கேது துணை, அந்த தனி வழிக்கு ஏது துணை? தினையாம் அளவும் எள்ளளவாகிலும் முன்பு செய்த தபம் அந்த தனை என்றும் பரலோகம் சித்திக்கும் சத்தியமே என்பார். இந்த உலக வாழ்வும் உடமும் செல்வமும் நிலையானதல்ல. பரம்பொருளை நிலையானவன் என எல்லா யோகிகளும் சொல்வதை சொல்கின்றான். அதனால வீடெடுத்து வேள்வி செய்து மையோடு பொய்யுமாய் மாடு மக்கள் பென்று சுற்றம் என்றிருக்கும் ஆந்தர்கள் நாடு பெற்ற நடுவர் கையில் ஓலை வந்து அழைத்திடில் ஓடு பெற்ற அவ்விலை பெறாதுகான் உடலமை என்பார். அந்த ஓட்டை விட கேவலமாயிரும். பெரிய வீடு கட்டி அதற்கு கோலாகலமாக கிரப பிரவேசம் உள்ளிட்ட வேள்விகள் செய்து இன்னும் ஏகப்பட்ட யாகமெல்லாம் செய்து மெய்யாகிய வாழ்வை அறியாது மாயையான செல்வம், மக்கள், பெண்கள், சொந்த பந்தம் என இதுதான் நிரந்தர இன்பம் என வாழும் மாந்தர் எல்லோருக்கும் பொதுவானதும் எல்லோருக்கும் தீர்ப்பு சொல்லுவோமான யமன் வந்து அழைக்கும் போது நீங்க என்ன செய்வீர்கள்
உங்கள் உடலை கூட ஒரு நாள் பாதுகாக்க மாட்டார்களே. ஒரு மண்பானைக்கு இருக்கும் மதிப்பு கூட இந்த உடலுக்கு காலம் வந்தபின் இல்லை. இதை உணர்ந்து வாழும் போதே இந்த உயிரை பொன்னாக்கும் ஈசனை உள்ளத்தில் இருத்தி வாழுங்கள் என்பது இங்கு அவர் சொல்லக்கூடிய கருத்து. பெரிய வீடு கட்டி உலக இன்பம் இதுதான் என இருந்து விடாதீர்கள். உயிர் தங்கி இருக்கின்ற இந்த உடல் வீடு யமன் வந்த பின்னால் பலனற்று போகும். அதன்பின் எந்த செல்வமும் உங்களுக்கு பலன் அளிக்காது. சொந்த பந்தம் உங்களோடு கடைசி வரை வராது. அதனால அகலாத மண்ணுபோத திருமருள் என்பார். மாறாம் அலமகல அகலாத மண்ணுபோத. அதனால் அவனை தனித்துணை என்பது. அதனால் பரமனை நினைந்து அவன்தான் நமக்கு துணை என்று அவன் பாதத்தை பற்றுதற்கு பசை போல இருப்பது அந்த பஞ்சாக்கரம். அந்த பஞ்சாக்கரத்தை சொல்லி பயிற்சி அந்த பாதத்தோடு ஒட்டி நிற்பீர். துன்பங்கள் எல்லாம் உங்கள் விட்டு வெற்றி நிற்கும் என்கிறது. அதுதான் நித்தியமானது. அது நித்திய பலன் அளிக்கிறதுனால அந்த பஞ்சாக்கரமும் நித்தம் என்கிறார். அதனால இந்த நீர்க்குமிழி வாழ்வை நம்பி இந்த நீர்க்குமிழி போன்ற வாழ்வே நிச்சயம் என்றே எண்ணி பாக்களமாம் அன்னம் புசித்தோருக்கு இவ்வளவுதான். அந்த பாக்களவாம் அன்னம் பசித்து ஐயா பசிக்கேன்னு கேட்டு வந்தா அவ்வளவு கூட அன்னம் அழியாமல் தனக்கே வேணும். இருப்பவர்கள் அந்த உடல் மேல பற்று. அதனால இப்படி போருக்குள் அமைதியுடன் பிடித்தெடுக்கும் அப்போது ஆர்ப்படுவார் என்று அறிந்திலேயே நெஞ்சமே என்பார். எனவே நமக்கு அந்த காலம் வந்தா அந்த வாழ்நாள் அது எல்லைக்கு வரும் பொழுது அதை அந்த போற்றி பகரோடையில சொல்லுவார். ஆமா, அந்த நாம அந்த உடல் பிரிகிற நாள் வரும் பொழுது முன்னுடைய நாள் வரையில் உடல் பிரித்து நல்வினைக்கண் வாழ்நாளில் மாலாய் அயனாகி நீழ்நாகர் கோண் முதலாய் வந்த பெரும்பதத்து நாலாவிதத்தால் நலம் பெறும் நாள் தான் மால வெற்றி கடுந்தூதர் வேகத்துடன் வந்து பற்றி தம் வெங்குருவின் பால் காட்ட எற்றைக்கும் இல்லையோ பிறவாமை என்றெடுத்து நல்லதோர் இன்சொல் நடுவாகச் சொல்லி பதம் செய்திக்கத்தக்க செயலுறுத்திவர் என்று வெய்துக்கு உரைக்க விடை கொண்டு மயல் தரும் செக்கினிடை தெரித்தும் தேவாயில் உட்டரித்தும் தக்க நெடுப்புத்தூண் தடுவித்தும் மிக்குவோங்கு நாராசங்காட்சி செவி மடுத்தும் நான் அறிந்தும் ஏறா உன் உடனே அந்த ஊனை தென்னன்று அடித்தும்
வேறாமல் அங்கு ஆள் நரகத்து அழைத்து வித்தும் பெண்ணும் தம் வெங்கோபம் ஆறாத வெட்கையராய் இங்கு ஒரு நாள் எண்ணி முதல் காணா எல்நற் கடுநரகம் பன்னெடு நாள் செல்லும் பணி கொண்டு முன் ஆடி கண்டு கடன் கழித்தல் காரியமாம் என எண்ணிக்கொண்டு வரும் நோயின் குறிப்பறிவான் மண்டி எரியில் காய்ச்சி சுட கண்ணுரிக்க நன்னிதியம் ஈர்த்து இந்த தாய் தந்தை தமர் இன்புறுதல் வாய்த்த நெறி ஓடிய தேரின்கின் உள்போர கன்றாரே நீடு பெறும் பாவம் என்றே நீங்கும் என நாடி தன் மைந்தனை ஊர்ந்தோன் வழக்கே வழக்காக நஞ்சனைய சிந்தை நமந்தூதர் வெஞ்சினத்தால் அல்லலுறுத்தும் அருநரகம் கண்டு நிற்கவல்ல கருணை மரம் போற்றி என்று அந்த நரகத்துல நான் படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்தும் எனக்கு உதவாமல் அங்க நிற்கிற அந்த கருணை வடிவான நீ அப்படி நிற்கிறே அது எதனால என்று கேட்பான். எனவே இதெல்லாம் உணர்ந்து நாம் உள்ள போதே பார்வைக என்பான். அந்த பஞ்சாக்கரத்தை சொல்லி உயிருக்கு ஆர் உற்றார் உற்றாரார் பெற்றாரார் உடன்பிறப்பார் பிள்ளைகளார் மற்றார் இருந்தால் என் மாளும் போது உதவுவரோ கற்றா இழந்த இளங்கன்றது போல உருகி சிற்றாகி சிற்றின்பம் சேர்ந்தனையே நெஞ்சமே என்று இப்படி பலவாறு கூறுகிறார். எனவே இந்த நிலையாமையை உணர்ந்து நாம அந்த அஞ்செழுத்தை ஓதணும். நாம் பிறந்த அது போன இதுல அந்த பஞ்சாக்கரம் ஜெபிக்கும் முறையை அது பூசையில கிரியா பூசையில ஜெபிக்கும் முறையப்பா இனி ஞான பூசையில எப்படி செய்யறோம்ங்கிறது இந்த பஞ்சாக்கரம் என்பது இந்த பஞ்சாக்கரம் அப்படின்னு சொல்றது எப்படிப்பட்டது என்பதை ஆகமங்கள் என்ன சொல்கின்றன. அந்த அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சுயப்பிரகாசமாய் இருக்கின்ற பிரம்ம விஷ்ணு ருத்ரர் முதலான தேவர்களுக்கெல்லாம் தலைவராய் விளங்குகின்ற அந்த சிவபெருமானுடைய திருநாமம் அந்த மந்திரம் அது மந்திரங்களுக்கெல்லாம் தலைமை போன்றது. எப்படி பெருமான் எல்லாருக்கும் தலைவராக இருக்கிறாரோ அதுபோல இந்த மந்திரம் எல்லாருக்கும் தலைமை போன்று விளங்குகின்றது. இந்த அஞ்செழுத்து அந்த சிவமூல மந்திரம் பஞ்சாக்கரம். இந்த மந்திரம் சடமாய் இருத்தலா நித்தியமாகிய ஆன்மாவை ரட்சிக்கும் தன்மை உடையது என்று எங்கனம் சொல்ல முடியும் என்று கேட்டார். இந்த மந்திரங்களெல்லாம் சிவசக்தி அகாரம் எனவும் அந்த சக்தியை அந்த மந்திரங்களை அதிர்ச்சித்து நின்று பலன் கொடுத்து ஆன்மாக்களை காப்பாற்றும் என்பதும் ஆகம வசம். அதுதான் அந்த ஆன்மீக கருடன் என்பார். எந்த மந்திரத்தை வாசகம் வாட்சியம் என்று இருவகையாக சொல்வார்கள். ஆன்மாக்கள் உச்சரிக்குமாறு விளக்குவது வாசகம். அதில் அதிஷ்டானமாய் நின்று பலன் கொடுக்கும் திருவருள் சக்தியே வாட்சிய மந்திரம் எனப்படும். இவற்றினுடைய விரிவுகளை எல்லாம் நாம வருகிற வகுப்புல தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று சொல்லி இதுவரை பொறுமையாக இருந்து இந்த செய்தி